Wish you happy birthday. Yep. Belum kali. Ini பாருங்க. சொல்ல வார்த்தை இல்ல. யார் சென்ட் பண்ணிருப்பா? தங்கச்சி. தங்கச்சி மட்டும் தான் சென்ட் பண்ணுவா. இல்லையே. தங்கச்சி தாங்க வேற எத்தனை போக மாட்டாங்க. எனக்கு சான்ஸ் இல்ல. சான்ஸ் இல்ல. ஹஸ்பண்ட் தங்கச்சி நீங்க சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. எதிர்பார்க்கல இருக்கு என்வாயர்மெண்ட் சொல்லி சத்தியமா அப்படி பண்ணதுக்கு சொல்ல தெரியும். தேங்க்யூ. லைஃப் லாங் அவரை தவிர வேற யாரும் அடுத்து எத்தனை ஜென்மம் வந்தாலும் அவர் தான் ஹஸ்பண்ட் அவருன்னு ஒரு ஆசை. நீங்க ஏற்கனவே இதுக்கு முதல் உங்க ஹஸ்பண்டுக்கு இங்க இருந்து எங்களோட கட்டா சர்வீஸ் மூலமா அனுப்பிருக்கீங்க. 2 தடவை. அது எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உண்மையா ஃபார் ஜாமிங் சர்ப்ரைஸ். உண்மையாவே நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் தட். அவன் இதை வீட்டில் வாழும் அவள் தேகம் இங்கு போகும் என்னை அவன் மறந்திட மாட்டாய். சுடு நீரும் சுடு சூரும் காதலி கைதல் ஹாய், நாங்க ஃபார் தி சார்மிங் ஒன் சர்ப்ரைஸ் டெலிவரி இந்த வாரம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? உங்களோட பர்த்டே என்ன ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் wish you happy birthday. யார் சென்ட் பண்ணிருப்பா? தங்கச்சி மட்டும் தான் சென்ட் பண்ணுவா. இல்லையே. தங்கச்சி தாங்க வேற எத்தனை போக மாட்டாங்க. எனக்கு சான்ஸ் இல்ல. சான்ஸ் இல்ல. இதை வாங்கிக்கொள்ளுங்க. இப்ப சொல்லுங்க யாருண்டு? தங்கச்சி நீங்க சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. யாரு? ஹஸ்பண்ட் நல்ல ஹாப்பி பர்த்டே மை லவ்ன்னு இருக்கிறதாலயா? நீ தங்கச்சி உங்களை லவ்ன்னு சொல்ல மாட்டாவா? நடிப்பா. இப்ப தங்கச்சி அனுப்ப மாட்டாவா? உங்களோட ஹஸ்பண்ட் தானன்றீங்க. உங்களை ஃபூல் ஆக்குறதுக்காக வேண்டிய மை லவ் அடிச்சிருந்தாவன்னா தங்கச்சி அனுப்பல, செய்யவே மாட்டாவோ. 2 பேரும் சேர்ந்து செய்ய மாட்டாங்க. தனியா அவர் மட்டும் தானே கொடுப்பாரா? இல்ல இப்ப நீங்க சொல்லி தங்கச்சி நினைப்பாவோ? இல்ல தங்கச்சியா தான் இருக்கு. பக்கே தருமா நினைச்சேன். கேட்டு பார்க்கும்போது மிஸ்டரா இருப்பாரு. சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்கு, அதை பாப்பா. உடஞ்சிரும். வைக்காதீங்க, வேலை வைங்க. எடுங்க. ஓப்பன் பண்ணுங்க. கன்ஃபார்ம் ஆயிட்டா? பாருங்க. சரி, ஓகே. எப்படி இருக்கு கிஃப்ட்?
எதிர்பார்க்கல, எதிர்பார்க்கல என்ன சத்தியம் எதிர்பார்க்கல. என்ன சொல்ல போறீங்க? ஆ? சொல்லல, நைட் ஃபுல்லா ஒரே குழப்பத்துலதான் போனது. ஆனா இப்படி ஒன்று வருமானு சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மிஸ் பண்றீங்களா? ரொம்ப அவ பார்த்து செலக்ட் பண்ணிருக்கிறேன். அந்த சாக்லேட்லயும் இந்த சாக்லேட் அப்படின்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. கேக் டிசைனும் பார்த்து இது செய்திருக்கிறேன். இது மட்டும் இல்லை, இனிமே ஒரு gift இருக்கு, அதையும் வாங்குங்க. பாருங்க. வா. இனி பாருங்க, என்ன சொல்ல போறீங்க? சொல்ல வார்த்தை இல்ல. இப்ப எங்க அவர்? ஒரு எத்தனை வருஷமா? இப்ப நான் இதா அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அவர் பர்த்டே இல்லாம பண்ண சர்ப்ரைஸ். அப்படி இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்த சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் நினைக்கிறேன். எப்படி ஃபீல் பண்றீங்க? அழுகுதான் வருது, வார்த்தை இல்ல. வெட்டிங் பண்ணி எவ்வளவு? 8 வருஷம். 8 வருஷத்துல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பர்த்டே. அவர் இல்லாம 2 வருஷம் இன்னும் அவர் இருந்திருக்காரு. மத்த டைம் எல்லாம் அவர் இல்ல. ஆனா இப்படி வந்தது ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப மிஸ் பண்றீங்கன்னு தெரியுது. என்ன சொல்ல போறீங்க? எதிர்பார்க்கல இருக்கு வேற பண்ணி சொல்லி சத்தியமா அப்படி பண்ணதுக்கு சொல்ல தெரியும். தேங்க்யூ. லைஃப் லாங் அவரை தவிர வேற யாரும் அடுத்து எத்தனை ஜென்மம் வந்தாலும் அவர் தான் ஹஸ்பண்ட் அவருன்னு வந்து ஒரு ஆசை. கண்டிப்பா அவரும் அவர்தான் உங்களுக்கு இனி இருக்கிற எல்லா ஜென்மத்துக்கும் அவரே ஹஸ்பண்ட் வரணும். சரி, எங்களோட சாமிங் மனசு அப்படி சார்பாகவும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நீங்க ஏற்கனவே வந்து இதுக்கு முதல் வந்து உங்க ஹஸ்பண்டுக்கு இங்க இருந்து எங்களோட கட்டா சர்வீஸ் மூலம் அனுப்பியிருக்கீங்க. 2 தடவை. அது எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உண்மையா ஃபார் சாமிங் சர்ப்ரைஸ். உண்மையாவே நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் தட். தேங்க்யூ. ஓகே, போயிட்டு வரும். சரி, பாய் குட்டீஸ். பொக்கிஷம் போலே அவசியமிப்பா. ஒருத்திக்காக வாழ்கிற ஜாதி உணரவில்லை இன்னொரு பாதி.